ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹிண்ட்லியும் லேண்ட்பிராடியும் பிரிட்டனின் மான்செஸ்டர் பகுதியில் 1960களின் மத்தியில் மூரிஸ் கொலைகள் எனப்படும் படுகொலையை நடத்தினாங்க. இந்த இரண்டு அரக்கர்களும் சேர்ந்து 12 வயதுக்குட்பட்ட 3 குழந்தைகளையும் 16 மற்றும் 17 வயதுடைய 2 இளைஞர்களையும் கடத்தி அவர்களை பாலியல் சித்திரவதை செய்து கொலை செஞ்சாங்க. இதையடுத்து மான்செஸ்டரின் சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இருக்க உடைகளை பராமரிக்கும் இடத்துல மைராவின் உடைகள்ல இருந்து கைப்பற்றப்பட்ட ஆடியோ டேப்ல கொலை செய்யப்பட்டவங்களோட கதறல் பதிவாகி இருந்தது. ஹிண்ட்லியும் பிராடியும் தங்களை பாலியல் வன்கொடுமை செய்து சித்திரவதை செய்வதாக கதறினாங்க. இதையடுத்து இருவருமே கைது செய்யப்பட்டாங்க. ஹிண்ட்லி சிறைவாசத்தின் இறுதி நாட்கள்ல திமிரு பிடித்தவங்களா நடந்து கொண்டதாரு. பின் நாட்கள்ல அதுவே அவங்களோட அடையாளமும் மாறியது. காவல்துறை செயலாளர் சான்ஸ்ரா வில்சன் சொன்னப்போ, ஹிண்ட்லியும் அவரோட தாய் நெல்லியும் நீதிமன்றத்தின் எதிராக நின்றவாறு இனிப்புகளை சாப்பிட்டு கொண்டிருந்ததாகவும் அது என்னோட வாழ்நாள மறக்கவே முடியாதுன்னு சொல்லியிருந்தாரு. இது போல நிறைய சுவாரஸ்யமான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.